யஷ் மாதச்சி, அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். நமது கவனத்தை நேரடியாக தலை உச்சி குலுக்கி கொண்டு செல்வோம். நமது மனதுக்கு அப்பால் கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு செல்வோம். நமது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் விடுத்து நமது மனம், உடல் இரண்டையும் தளர்வாக வைத்து கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு செல்வோம். இடதுகை நேராக வைத்து வலது கை தலை உச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குல உயரத்தில் வைப்போம். வைத்து எமது கவனத்தை அங்கு நிலைநிறுத்துவோம். எண்ணங்களுக்கு நாம் சொல்லுவோம், நான் மன்னிக்கின்றேன். நமது எண்ணங்களை நாம் மன்னித்து விடுவோம். நமது உச்சிக்குழி மெதுவாக தளர்வடைவதை நாம் கவனிப்போம். நாம் இங்கு கவனிப்பது மட்டும்தான். இப்பொழுது வலது கையை கீழே கொண்டு வந்து நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக முள்ளந்தண்டு வழியாக மேலெடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து 2வது தடவை 2வது முடிச்சு போட்டுக்கொள்வோம். 3வது தடவை மெதுவாக கையை கீழே கொண்டு வந்து 3வது தடவை முள்ளந்தண்டு வழியாக மேலெடுத்து இப்பொழுது 3 தடவை முடிச்சு போட்டுக்கொள்வோம். இப்பொழுது நமது இரு கைகளையும் 10 விரல்களும் ஆகாய தத்துவத்தை நோக்கி வைத்து சிறிது அவதானிப்போம். கவனம் எப்பொழுதும் நமது தலை உச்சி குழியில் இருக்க வேண்டும். அங்கிருந்து கொண்டு அனைத்தையும் நாம் கவனிப்போம். கவனிப்பதே எமது வேலை. இப்பொழுது மெதுவாக எமது கையை இருதய மட்டத்துக்கு கொண்டு வருவோம். நாம் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்திக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். இந்த தெய்வீக சக்தி, தெய்வீக அன்பு எங்கும் நிறைந்திருக்கின்றது. எனவே எமது இருதயத்தை நாம் திறப்போம். இருதயத்தில் நேர்மை, தூய்மை, நேர்மை, உண்மையோடு நமது இருதயத்தை திறப்போம். அதாவது எந்த கள்ளம், கபடம், சூதுவாது, ஒளிவு மறைவு இல்லாது இந்த தெய்வீக அன்பு சக்திக்கு இருதயத்தை திறப்போம்.
இப்பொழுது கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இப்பொழுது நாம் இன்று வெள்ளிக்கிழமை நமது இருதய சக்கரத்துக்குரிய நாள். இப்பொழுது ஒரு சிறிய பாடலை இந்த தியான நிலையில் இருந்து கொண்டு நாம் கேட்போம். मनोभूद्यहङ्कार चेतानेनाहं न चाश्रोत्रजीवे न चाघ्राणनेत्रे न चाव्योमभूमिन तेजो न वायो चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम् चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम् न चाप्राणसंज्ञो न वै पञ्चवायो न वै सप्तधातुर्न वा पञ्चकोशा न वा पाणिपादम् न चोपस्थपायु चिदानन्दरूपः
चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं शिवोऽहम् இப்பொழுது தொடர்ந்து எமது கவனத்தை தலையுச்சி குழியில் வைப்போம். இப்பொழுது சிறிது எம்மை சமநிலைப்படுத்திக் கொள்வோம். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக வந்தவர்கள் உப்பு நீரில் நாம் கால்களை வைக்கலாம். எமது இடது நாடி கடந்த கால பாதிப்புகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கு, கடந்த கால பாதிப்புகள் மட்டுமல்ல, கடந்த காலத்தில் எமக்கு கிடைத்த அடையாளங்கள், அந்த அடையாளங்கள் மனக்கட்டுப்பாடுகளாக எமக்குள் இருக்கின்றது. அவை அனைத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டுமாயின் எமது கவனம் ஆத்மாவில் இருக்க வேண்டும். சச்சித் ஆனந்த ரூபம் சிவோகம் சிவோகம். எனது அகம் சிவ் அகம் சிவோகம். எனது அகம் அதாவது நான், எனது ஜீவன், அந்த தூய ஆத்மா என்பது உண்மையில் நான் எனக்குள் ஆழமாக செல்லும் போது நான் அங்கு ஒரு தூய்மை, என்னை நான் தூய்மையாக காண்கின்றேன், அனைத்து நற்பண்புகளோடு. ஆனால் சில பலவீனங்களால், அறியாமையால் அவை வெளிவராது சில நேரங்களில் நாம் எதிர்மறையான குணங்கள், வேண்டாதவை எம்மிடமிருந்து வெளிவருகின்றது. ஆனால் உண்மையில் நாம் அகத்துள் எம்மை ஆழமாக சென்று பார்த்தால் எமக்குள் அந்த ஒரு தூய அன்பு, கனிவு, நற்பண்புகள்,
கருணை அனைத்தும் நமக்குள் இருக்கின்றது. அந்த ஆத்மா ஒளிந்து கொண்டிருக்கின்றது. எமது கவனம் ஆத்மாவில் இருக்க வேண்டும். எமது இடது நாடி முழுமையாக தூய்மையடைந்து விடும். கவனத்தை வெளியில் எங்கும் அலைய விடாது எமக்குள் அந்த ஆழமாக எமக்குள் பொதிந்திருக்கும் அந்த நற்பண்புகள், ஆத்ம ஆளுமை நாம் கவனம் வைக்க வேண்டும். ஆத்மா இருதயத்தில் இருக்கின்றது. அந்த இருதயத்தின் பீடம் எமது தலையில், தலை உச்சியில் இருக்கின்றது. தலை உச்சி குழி. எனவே அங்கு நாம் கவனத்தை வைப்போம். இடது கை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி, வலது கை பூமி தத்துவத்தை நோக்கி வைப்போம். இதை பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. எனது கவனத்தை எப்பொழுதும் எனது ஆத்மாவில் இருக்க செய்யுங்கள். உள்முகமாக எனக்குள் இருக்கும் அந்த ஆழமான ஆளுமை, ஜீவன், ஆத்மா இப்பொழுது எமது இடது கையை நாம் அவதானிப்போம். இடது கை விரல்கள் 5 விரல் நுனிகளையும் நாம் அவதானிப்போம். தலை உச்சிக்குழி, அதாவது கவனம் அங்கிருந்து கொண்டு கவனிப்பது மட்டுமே எமது வேலை. நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. கவனித்து கொண்டிருந்தால் அந்த மாற்றங்களை நாம் கவனிக்கலாம் நன்றாக. இப்பொழுது எமது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி, ஆகாய தத்துவத்தை நோக்கி. எமது வலது பக்கம் எமது எதிர்காலம், ஃபியூச்சர். நிச்சயமாக எமக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் இருக்கின்றது. அந்த எண்ணங்கள் அதீதமாகும் போது எமக்கு கவலை தருவதாக, எம்மை பாதிப்பதாக அமைந்தால் எமது இடது நாடி பாதிக்கப்படுகின்றது. இந்த எதிர்காலத்தை பற்றிய பயம், கவலைகளால் நாம் குழப்பம் அடைகின்றோம், நிதானம் இழக்கின்றோம். கோபம், வெறுப்பு, மன அழுத்தங்கள், இதனால் நமக்கு அகங்காரம் ஏற்படுகின்றது. அகங்காரம் என்பது நான் தனித்தவன் என்று எண்ணுகின்றோம். நான் இந்த உலகில் தனித்தவன், நானே அனைத்தையும் சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அந்த தொடர்பு, அந்த தெய்வீக சக்தியுடனான தொடர்பை மறக்கின்றோம். இதில் நாம் உணர வேண்டும், நாம் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். நாம் தனித்தவர்கள் அல்ல. இந்த தெய்வீக அன்பு சக்தியின் ஒரு அங்கமே நாம். அந்த சக்தியே எம்மை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. எனவே நமக்கு பயம், மனக்குழப்பங்கள் மறைகின்றது. நமது கவனம் அமைதி அடைகின்றது, ஆத்மாவில் அமைதி அடைகின்றது. இதில் கேட்போம், ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனக்கு கூட்டு விழிப்பு நிலையை தந்தருளுங்கள். நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்ற
அந்த உணர்வை எனக்கு தந்தருளும். என்னையும் பரபிரமத்தின் ஓர் அங்கமாக மாற்றுங்கள். எனது அகங்காரத்தை முழுமையாக அமைதியடைய செய்து விடுங்கள். நமக்கு அகங்காரம், அறியாமை, பயம் என்பவற்றால் ஏற்படுகின்றது. நாம் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்ற அந்த கூட்டு விழிப்பு நிலை வந்ததும் நாம் அமைதி அடைகின்றோம். இந்த அமைதி நிலையில் நமது கவனத்தை முழுமையாக தலை உச்சி குழியில் வைத்து நமது வலது கை 5 விரல்களையும் அவதானிப்போம். தலை உச்சி குழி தளர்வடைவதை நாம் காணுவோம். வலது கை குளிர்மையை நாம் உணர்வோம். இப்பொழுது நமது கையை இரு கைகளையும் இருதய மட்டத்துக்கு கொண்டு வருவோம். இருதய மட்டத்தில் நமது நடு நாடி நிகழ்காலம் நமது கவனம் முழுமையாக நம்மில் நாம் வைப்போம். இந்த தியானத்தில் நாம் முன்னேற வேண்டுமானால் நாம் தூய்மையோடு நேர்மையோடு இந்த தியானத்தை அணுக வேண்டும் மற்றும் உண்மையாக நாம் அணுக வேண்டும். நம்மை நாம் தூய்மையோடு நேர்மையோடு உண்மையோடு நாம் நம்மை எதிர்கொள்ள வேண்டும். எனக்குள் அந்த ஆழமாக இருக்கும் தூய்மையான ஆளுமைகள், நற்பண்புகள் அவை அங்கு இருக்கின்றது. ஆனால் வெளியில் நாம் வேறு ஆளுமையை கொண்டிருக்கின்றோம். கலவை தூய்மையற்ற சிலது இன்னும் நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கின்றது. அது அனைவருக்கும் சில நேரங்களில் நாம் எதிர்வினை புரிகின்றோம், கோபப்படுகின்றோம், கவலைகள் வருகின்றது. இவை எமது கவனம் வெளியில் இருப்பதால் தான் இவை வருகின்றது. கவனத்தை நாம் ஆத்மாவில் கொண்டு செல்வோம். அந்த உண்மை சட் சித்த ஆனந்தம், இந்த சத்தியம், நான் ஒரு தூய ஆத்மா என்ற இந்த சத்தியம் எமது கவனத்தில் வர வேண்டும். கவனம் முழுமையாக அந்த உண்மையால் உணரப்படும் போது முழுமையான ஆறுதல் நமக்கு கிடைக்கின்றது. அந்த ஆறுதலும் அமைதியும் நமக்கு கிடைக்கின்றது. அதுவே ஆத்மா, சச்சித் ஆனந்த ரூபம். அதுவே ஆத்ம நிலை, தியான நிலை. இந்நிலையில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்நிலையில் நமக்கு ஆத்ம முன்னேற்றம், வளர்ச்சி, நமக்குள் நாம் வளர ஆரம்பிக்கின்றோம். தூய அறிவு வளர ஆரம்பிக்கின்றது. ஆளுமை வளர ஆரம்பிக்கின்றது. எனவே நாம்
எமது இருதயத்தை தூய்மையோடு நேர்மையோடு உண்மையாக எமது இருதயத்தை திறந்து இந்த அன்பு தெய்வீக சக்திக்கு முன்பு எம்மை நாம் எதிர்கொள்வோம். இந்நிலையில் சிறிது நேரம் நாம் தியானத்தில் இருப்போம். எண்ணங்கள் வருமாயின் அவற்றை நாம் மன்னித்து விடுவோம். மற்றும் வலது கையை தலை உச்சிக்கு ஒரு 2 அங்குலம் கொண்டு சென்று அந்த எண்ணங்களை நாம் மன்னித்து அமைதிப்படுத்தி அந்த அமைதியான தியான நிலைக்கு ஒரு சிறிது நேரம் ஒரு 2-3 நிமிடம் நாம் செல்லுவோம். எமது எண்ணங்களை குறைத்து அமைதியடைய முடிகின்றதா என்று பார்ப்போம். எமது தியானத்துக்கு தடையாக இருப்பது இந்த எண்ணங்கள் ஒன்றே ஒன்று மட்டுமே. இந்த எண்ணங்களே எமது தியானத்தை, அதாவது எமது அமைதி நிலைக்கு செல்ல விடாது தடுப்பவை. இந்த எண்ணங்கள் எமது மமகாரம் அல்லது அகங்காரத்தால் உருவாக்கப்படுபவை. அதாவது எமது கடந்த காலம் அல்லது எதிர்காலத்தில் இருந்து வருபவை. ஆத்ம நிலையில் எண்ணங்கள் இல்லை. ஆத்மா எமக்கு அமைதியான உள்ளுணர்வு மூலமாக எம்மை வழி நடத்துகின்றது, எண்ணங்களால் அல்ல. எனவே ஆத்மாவின் வழி நடத்தலை நாம் காண வேண்டுமானால், பின்பற்ற வேண்டுமானால், நாம் அந்த எண்ணங்கள் இல்லாத தியான நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அந்த நிலையில் நமக்கு உள்ளுணர்வுகள் மூலமாக தானாக நாம் வழி நடத்தப்படுகின்றோம். ஒரே ஒரு மந்திரம் இந்த எண்ணங்களில் இருந்து விடுபடுவதற்கு, அவற்றை மன்னித்து விடுவது, அவற்றோடு சண்டை பிடிக்காது. நாம் சொல்லுவோம், நான் மன்னிக்கின்றேன்,
நான் மன்னிக்கின்றேன். நான் மன்னிக்கின்றேன். எமது ஆத்மாவிடம் நாம் முழுமையாக சரணடைவோம். அந்த எமக்குள் இருக்கும் அந்த நற்பண்புகள், ஆத்மா ஆளுமைகள், தெய்வீக நற்பண்புகள் அவற்றுக்கு முழுமையாக தலைவணங்குவோம். இந்த அமைதி நிலையில் இந்த தொடர்ந்து எமது கவனத்தை நாம் தலை உச்சி குழியில் வைத்து ஸ்ரீ மாதாஜியின் இந்த அருள் உரையை நாம் கேட்போம். சிவ தத்துவம், எமது இருதயத்தில் இருக்கும் ஆத்மா சிவபெருமானின் பிரதிபலிப்பு. அவருடைய பிரதிபலிப்பே நாம். அந்த சிவ தத்துவம் ஆத்ம தத்துவம். அந்த ஆத்ம தத்துவம் அன்பு தத்துவம். அந்த தத்துவத்தை பற்றிய ஒரு உரை. My idea of coming to Pandharpur for Shiv Puja was this, that Shiva represents the spirit. And the spirit is residing in all of you, in your hearts. The seat of Sadashiva is on top of your head, but is reflected in your heart. Now your brain is the Vittala. So to bring spirit to your brain means enlightenment of your brain. Enlightenment of your brain means the limited capacity of your brain has to become unlimited in its capacity to realize God. I will not use the word understand, but to realize God. How powerful He is, how miraculous He is, how great He is. The another is that the brain of man can create, of course, out of the dead. But when the spirit comes into brain, then you create living things, living work of Kundalini. Even the dead start behaving like living because you touch the spirit in the dead. Like the nucleus inside every atom or a molecule has the spirit of that molecule. And if you become your spirit, we can say the brain of a molecule or an atom is like the nucleus, body of the nucleus. But the one that controls the nucleus is the spirit that resides within the nucleus. So now you have got the attention or the body, the whole body of the atom, then the nucleus,
and inside the nucleus is the spirit. In the same way, we have this body, the attention of the body. And then we have the nucleus is the brain, and the spirit is in the heart. So the brain is controlled through the spirit. How? That around the heart there are 7 auras. Which can be multiplied into any number. 7 raised to power 1600, which are the ones which watch the 7 chakras raised to power 16,000, sorry. Now this spirit is watching through this aura. Watching, I am again saying watching. Through this aura. Can you sit down? Can you sit down? I think it would be better. There's no need to bother once you have put it up. This aura is watching the behavior of your 7 centers in your brain. Is also watching all the nerves that are working in the brain, watching again. But when you bring the spirit into your brain, then you go 2 steps ahead. Because when your Kundalini rises, she touches the Sadashiva, and Sadashiva informs the spirit. Informs in the sense reflects in the spirit. So that's the first state where the watching auras start communicating to your different chakras in the brain and integrating it. But when you bring your spirit to your brain, this is the second state. Then you really become self-realized in the full way. In the full way. Because then yourself, that is the spirit, becomes your brain. Action is very dynamic. It opens then the 5th dimension in the human being. First, when you become realized, collectively conscious, and start raising the Kundalini, you cross the 4th dimension. But when your spirit comes into your brain, then you become the 5th dimension, means you become the doer. Our brain now, for example, says, all right, lift this thing up. So you touch it with your hand, you lift it up. You are the doer. But when
the brain becomes the spirit is the doer. And when spirit is the doer, then you become a complete Shiva, self-realized. In that state, if you get angry, you are not attached. You are not an attached person to anything whatsoever. If you possess anything, you are not attached. You cannot attach because spirit is detachment, complete detachment. You don't bother about any attachments whatsoever. Even for a second, you are not attached. Now, I would say, to understand the detachment of spirit, we should study ourselves very well, clearly. How are we attached? We are attached, firstly, by our brain. Mostly by our brain. Because all our conditionings are in our brain and all our ego is also in our brain. So all emotional attachments are through our brain and all our egoistical attachments also are through our brain. That's why it is said that after realization one must try to practice the Shiva Tattva by practicing detachment. जरा मला शाल दे. तसं शिवाची फार थंड असणार सगळं. Now, how do you practice this detachment? सगळ्यांना इंग्लिश समजता ना थोडं थोडं? Because we get attached to something, of course through our brain, but through our attention. So we try to do what we call Chitta Nirodha, is to control your attention. Where is it going? In the practice of Sahaja Yoga, if you have to rise higher, you have to improve your own instrument and not the instrument of others. This is one thing one should know. For definite. Now you just watch your attention, where is it going? Watch yourself. As soon as you start watching yourself, your attention, you will become more identified with your spirit. Because if you have to watch your attention, you have to be your spirit. Otherwise, how will you watch it? So now see, where is your attention going? First, the attachment is in all gross ways to your body. So we see Shiva, there is no attachment to his body. He sleeps anywhere. He goes to the cemeteries and sleeps there. Because he's not attached. He can never be caught up by any booths or anything, nothing of the kind. He's detached. The detachment is to be watched and seen through your own attachments. Now, because you are realized souls, not yet, the spirit has not come into your brain, of course, but still you are realized souls. So what you can do is at least to watch your attention, you can do that. You can watch your attention very clearly by seeing where your attention is going. And then controlling your attention also you can do. Very simple.
control your attention, you have to just remove your attention from this to that. Try to change your priorities. All this has to be done now, after realization and complete detachment. So the body demands comfort. Try to make body uncomfortable a little bit. Try. What you think it to be comfortable, try to make it little uncomfortable. That's why people went to Himalayas. See, coming to this place itself has caused us a lot of problems. But going to Himalayas, you can imagine. So after realization, they used to take their body to Himalayas. All right, go through all this. Let's see how you act. So what you call the penance side starts now. In a way, it's a penance which you can do very easily because now you are realized souls. With enjoyment, little. Try to make this body. For Shiva, it doesn't matter whether he is in a cemetery or in his own Kailasha or anywhere. Where is your attention is, you see. That your human attention is hopelessly bad. Very entangled nonsense it is. We did this because of this. There's an explanation. Or others have to give an explanation. No explanation is needed to be given or to be accepted or to be asked for. No explanation. To exist without explanation is the best way. In a simple Hindi language, Jaise rakhahu taise hi rahu. Whichever way you keep me, I'll remain in that state. And I'll enjoy. Further in this poem, Kabira says, if you make me go on an elephant, means the royal conveyance, I'll go. If you make me walk, I'll walk. Jaise rakhahu taise hi rahu. So no reaction on that one. No reaction. First, no explanation, no reaction. Now, second is about food. So that's the first seeking human beings had as animals. No attention on food. Whether you have salt or not, whether you have this or that, no attention on food. Actually, you should not remember what you ate this morning. But we think as to what we are going to eat tomorrow. We consume food not for running this body, but for sort of a more satisfaction of tongue pleasures. Once you start understanding that pleasure is a sign of gross attention, any kind of pleasure is a very gross sensationalization. Sensations. Very gross it is. But when I say no pleasures means, doesn't mean that you should become serious people and people of sort of as if somebody is dead in your family. But you should be like Shiva. So detached. May God bless you. I welcome all of you from abroad, and I welcome all of you. I welcome all of you from abroad.
ஸ்ரீ மாதாஜி சொன்ன விடயங்களை நாம் சிறிது உள்வாங்கி தியானத்தில் இருப்போம். எமது மூளையில் எமது மமகாரம், எமது மனக்கட்டுப்பாடுகள், அகங்காரம் வேலை செய்கின்றது. அந்த மனதுக்கு அப்பால் நாம் ஆத்ம நிலைக்கு செல்லும் போது எமது மூளை முழுமையாக ஆத்மாவால் வழிநடத்தப்படுகின்றது. எமது அகங்காரம், மமகாரம் அமைதியடைந்து எமது மூளை ஆத்மாவால் வழிநடத்தப்படுகின்றது. அந்த அமைதி நிலை எமக்கு வருகின்றது. எமது எண்ணங்களில் இருந்து நாம் விலக வேண்டும். அந்த எண்ணங்களோடான பற்றை நாம் விலக்க வேண்டும். அவற்றை முழுமையாக சரணாகதி செய்ய வேண்டும். அவற்றிலிருந்து பற்றற்ற நிலைக்கு நாம் வர வேண்டும். எமது எண்ணங்களை சரணாகதி செய்து, எண்ணங்கள் நிறைய நமக்கு கூறலாம், எம்மை வழி நடத்த முயற்சிக்கலாம். ஆனால் அவை முழுமையாக எமது அகங்காரம், மமகாரத்தால் வருபவை. அவை சரியானவையாக இருக்காது. எனவே முழுமையாக அவற்றுக்கு அப்பால் சென்று அந்த ஆத்ம நிலைக்கு நாம் செல்லும் போது, அந்த அமைதி நிலை, எண்ணங்களை சரணாகதி செய்து அந்த அமைதி நிலைக்கு செல்லும் போது எமது மூளை முழுமையாக அந்த ஆத்மாவால், அந்த தூய ஞானத்தால் வழிநடத்தப்படுகின்றது. எனவே அந்த தியான நிலையில் சிறிது நேரம் இருப்போம். நமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குல உயரத்தில் வைப்போம். இடது கை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைப்போம். வைத்து சிறிது நேரம் இந்த தியான நிலையில் இருப்போம். ஸ்ரீ மாதாஜி சொன்னார்கள், கவனித்தல். நமது ஆத்மாவை எம்மை கவனிக்க விட்டு விடுவோம். எமது கவனம் மூலமாகவே ஆத்மா எம்மை கவனிக்கின்றது. எனவே எமது கவனம் முழுமையாக ஆத்மாவிடம் இருக்க வேண்டும். வேறெங்கும் அலையாது எமது கவனத்தை நாம் தூய்மையாக தலையுச்சி குழிக்கு மேல் வைத்து எமது சுழுமுனை நாடி முள்ளந்தண்டு வழியாக செல்கின்றது. அந்த சுழுமுனை நாடியை கவனிப்போம். அங்கு மேலே இருந்து கொண்டு சுழுமுனை நாடியை கவனிப்போம். கவனித்தல் மட்டுமே. முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் எமது மூலாதாரத்தை கவனிப்போம். இந்த இலகுவாக இதை கவனிக்க முடிகின்றதா என்று பார்ப்போம். அமைதியாக எமது சுவாசத்தை சுழுமுனை நாடி வழியாக சுவாசிப்போம். முழு கவனமும் சுழுமுனை நாடியில் இருக்கும் போது சுவாசம் சுழுமுனை நாடி வழியாக நடைபெறுவதை அவதானிக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சுவாசத்தை கவனத்தோடு ஒன்றாக்கும் போது அதை நாம் உணரலாம். தலை உச்சிக்குழி வழியாக மூச்சை உள்ளிழுத்து மூலாதாரம் வரை சென்று அங்கு சிறிது நேரம் வைத்திருந்து நாம் வெளிவிடுவோம். இவ்வாறு 2-3 தடவை செய்த பின்பு நாம் மெதுவாக அமைதி அடைவோம். இரு கைகளையும் இருதய மட்டத்தில் வைத்து மீண்டும் இந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். இப்பொழுது நாம் மெதுவாக குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். மெதுவாக முழந்தண்டு வழியாக மெதுவாக மேலெடுத்து வந்து தலைக்கு மேல் ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். மெதுவாக கைகளை கீழே கொண்டு வருவோம். கொண்டு வரும் போது அந்த நுண்ணதிர்வுகளை நாம் உணர்வோம். 2வது தடவை 2வது முடிச்சு போட்டுக்கொள்வோம். மெதுவாக நமது மனதில் முழுமையான ஒரு அமைதியை உணர்வோம். இரு கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். 3வது தடவை 3 தடவை போட்டுக்கொள்வோம். இப்பொழுது நமது இரு கைகளையும் ஆகாய தத்துவத்தை நோக்கி வைத்துக் கொள்வோம். இந்நிலையில் நாம் ஆகாய தத்துவத்திடம் பிரார்த்திப்போம். ஆகாய தேவரே, மூலமாக இந்த தெய்வீக அன்பு சக்தியை இந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்று எம்மை முழுமையாக தூய்மைப்படுத்துங்கள். இந்த அன்பு சக்தி மூலமாக பாயும் போது நாம் முழுமையாக தூய்மை அடைகின்றோம். இந்த அன்பு சக்தியை, இந்த தெய்வீக சக்தியை இந்த முகில்கள் எங்கும் பரப்பி இந்த பிரதேசம் முழுவதும் பயனடைய செய்யும். சிறிது நேரம் நாம் அமைதியாக கவனிப்போம். நமது கைகளிலிருந்து இந்த நுண்ணதிர்வுகள், குளிர்மை முகில்களை சென்றடையட்டும். இந்த பிரதேசம் எங்கும் இந்த அன்பு சக்தியால் நிரம்பட்டும். இப்பொழுது மெதுவாக நமது கைகளை இருதய மட்டத்துக்கு கொண்டு வருவோம்.
நாம் பூமி தாயிடமும் வேண்டிக் கொள்வோம். பூமி தாயே, இந்த தெய்வீக அன்பு சக்தியை மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கள். மூலமாக பெற்று எம்மை முழுமையாக தூய்மைப்படுத்துங்கள். இந்த தெய்வீக அன்பு சக்தியை இந்த பிரதேசம் முழுவதும் பரவச் செய்யுங்கள். இந்த நிலங்களில் தர்மம் மீண்டும் திரும்பி வர அருள் புரியுங்கள். இப்பொழுது கையை நாம் அடுக்கி கொண்டு வந்து கவசம் எடுத்துக்கொள்வோம். எமது 7 சக்கரங்களின் நற்பண்புகளே எமக்கு பாதுகாப்பு கவசமாக அமைகின்றது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி மாதாஜியை வணங்கி எமது இதயபூர்வமான நன்றிகளை எமது அன்பான தாயாகவும் தெய்வீக குருவாகவும் இருந்து எம்மை வழிநடத்தும் அன்னைக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை, அனந்த கோடி நன்றிகளை தெரிவித்து நாம் இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். எம்மோடு ஃபேஸ்புக் மூலமாகவும் ஜூம் மூலமாகவும் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் எமது அன்பான வணக்கங்களும் நன்றிகளும். நாம் இப்பொழுது கலந்துரையாடலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சாட் மூலமாக நமக்கு தரலாம்.